அதனால தான் parents stop thinking about your children's career and your children passion. Let him do what he wants to do and he'll make. Good morning, my dear people. Happy Sunday. முக்கியமாக எனக்கு ஹாஸ்டலில் இருந்துக்கிட்டு எல்லா சண்டேயும் ஒரே மாதிரி தான். நல்லா தூங்கணும், அப்புறம் இது துவைக்கணும், இதை துவைக்க முடிச்சுட்டு வேலை, தென் நைட் ஸ்லீப். தட்ஸ் இட். சண்டே ஃபினிஷ். மற்ற பசங்களாம் ஹாஸ்டலில் வெளியே போகிறாங்களாம், நானும் கிளம்பி போயிருக்கலாம். பட் ஆனால் I realize the real fun only makes me happy is in working hard. லைக் எனக்கு வரும் வேலை செய்யும்போது தான் எனக்கு சத்தியமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் ஐ எம் கெட்டிங் எவ்ரி சிங்கிள் டே டுவோர்ட்ஸ் மை கோல், டுவோர்ட்ஸ் த ஃபினிஷிங் பாயிண்ட். ஸோ ஐ எம் ஹாப்பி இன் திஸ். இதை முடிச்சுட்டு நான் போய் வேலைக்கு போகிறேன். Let's talk about in this video parents' perspective. நான் இவன் புதுசாக பேரண்ட்ஸ் பற்றி பேச போகிறேன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு திஸ் ஜெனரேஷன் பேரண்ட்ஸ், ஈவன் அவர் பேரண்ட்ஸ் ஆல்சோ. இது ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். வென் எவரி பேரண்ட்ஸ் ஆஃப் ours they had born in 80s or else 70s ending. அவங்க அப்போது வாழ்ந்த காலத்துலேயும் நம்ம இப்போ இருக்கிற காலத்துலேயும் அப்போல்லாம் அவங்க என்ன படிச்சிருப்பாங்க, ஊர்லேயே ஒரு 4-5 பேர் தான் படிப்பாங்க, எவனும் படிக்க மாட்டான். பட் நான் ஒரு ஜென்ரேஷன் ஊரில் 4-5 பேர் தான் படிக்காமல் இருக்காங்க, மற்ற இருக்கிற 200-300 பேரும் படிக்கிறாங்க. அதில் சில பேர் தான் படிக்காமல் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு படிப்பு அவ்வளோ முக்கியமாக இருந்துச்சு. படித்தாதான் நீ போய் நல்லா சம்பாதிக்க முடியும், ஸோ அதனால் படி, காலேஜை படி, கிணத்தை விற்று, காட்டை விற்று படிக்க வச்சு, மாட்டு வண்டியை விற்று படிக்க வச்சு அப்புறம் அவங்க பெரிய ஆளானாங்க. அது அப்போ தே கேன் மேக் அ பாயிண்ட் லைக் படித்தாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு. பட் நவ் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் லிசன் டு திஸ். நீங்கள் அவங்க பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க என் பையன் காலேஜ் படித்தா நல்ல இடத்துக்கு போயிடுவான், நல்லா சம்பாரிச்சிடுவான். ஈவன் how much my dad earns, I cannot even make half of the money right now in this generation by doing the job. ஏன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் காம்படிஷன் ரொம்ப அதிகம். எவ்ரி ஃபீல்ட் யூ see in this world is have so many people are studying and working on that field. So to stand out on this, there is only one solution.
இதுக்கு ஒரே ஆப்ஷன் தான் பேரண்ட்ஸ். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் தட் யுவர் சன் ஆர் யுவர் டாட்டர் இஸ் கோயிங் டு பி டேக் கேர் ஆஃப் யூ within 6 months or 7 months after joining the job, because they pay the least amount of money to your kid, which you told them to pursue the degree. Okay, ஏன்னா இந்த காலத்தில் ஜாப் பண்ணால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி உங்கள் பசங்களால் வர முடியாது. ஈவன் ஆஸ் அ பேரண்ட் யூ would have earned 50,000 or 60,000 by your job, and you made this whole family running from past 20 years, but your son or your daughter cannot do this in this generation. Let me explain. ஏன்னா all the corporate companies, all the medical fields, all the commerce, anything field you take, everywhere they put the least amount of money as their salary package. They start from 15,000 and year by year it increase and it goes till 30k and they become at 30 years old. In the 30 வயசு, it's literally ridiculous. As a parent you will think, என் பையன் என்னை பாதுகாப்பான், என் பையன் என்னை தூக்கி நடத்துப்பான், என் வாழ்க்கை எல்லாத்தையும் பார்த்துப்பான். அதுக்கப்புறம் ஏன்னா நான் படிக்க வச்சதுக்கப்புறம் தான் தெரியும் உங்கள் பையனுக்கு, உங்களுக்கு தெரியாது ஒன்றும், உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும், ஐயோ என்னடா இது நம்ம பெரிய ஒரு பாதாள குழியில் வந்துட்டோமே, காலேஜ் படித்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு நீங்கள் இன்னும் மேலே டிகிரி படிக்க ஆரம்பிப்பீங்க. மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணுவீங்க, அதில் உங்களுக்கு 2,000 ரூபாய் தான் ஏற்றி கொடுப்பான். அந்த 2,000 உங்களுக்கு பத்தாம லிட்ரலி அந்த 2,000 கூட when I talk about this I feel like it feel ridiculous. நான் ரியலி சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். இது ஏன்னா உண்மையான வாழ்க்கையாக தான் நடந்துகிட்டு இருக்கு. சுற்றி நான் பார்க்குறேன் எல்லாரையும் 2,000 கூட பத்தாம அதுக்கப்புறம் மேலே டிகிரி பண்ணுவீங்க. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க, ஐயோ என் பையன் அவனே பணம் சேர்த்து அவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு. அந்த கல்யாணத்தை நீங்கள் தான் அவன் பண்ணி வைக்கணும். ஏன்னா சமாளிக்கிற காசு 30,000 எங்கே நிற்கும், அதுவும் இந்த சிட்டியில். என்ன போங்க. அதுதான் பேரண்ட்ஸ், ஸ்டாப் burdening your children's like do this degree, do that degree. உங்களோட ட்ரீம் அவன் மேலே திணிக்கிறதை விட்டுட்டு வாழ்க்கையில் அவனுக்கு பிடிச்ச விஷயத்த அவனுக்கு செய்ய விடுங்க. அவனாவே ஒரு கட்டத்தில் நல்ல இடத்துக்கு வந்துடுவான். திஸ் இஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டுட். அதனால தான் பேரண்ட்ஸ் ஸ்டாப் திங்கிங் அபவுட் your children's career and your children's passion. Let him do what he wants to do and he'll make himself as a career. இப்போது இதுலேயே நிறைய வகையெல்லாம் இருக்குது. உங்கள் பையன் தருதலையாக போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனை அடித்து திருத்திக்கோங்க. இல்லை என் பையன் சரியான ரூட்டில் தான் போகிறான்னு நினச்சிங்கன்னா அவனை அப்படியே விட்டுருங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பெரிய இடத்துக்கு வந்துடுவான். ஓகே, இதுக்கு என்னடா சொல்யூஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ காலேஜே போகலாதுன்னு சொல்கிறியாடா அப்படிலாம் நான் சொல்ல. காலேஜ் போவீங்க, பட் let him do something different rather than this big competition. இப்போ எனக்கே நர்சிங் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எனக்கு எவ்வளோ ஃபீல்டு நர்சிங்குள்ளே அப்படி இருக்குன்னு. லைக் அனஸ்தெட்டிக்ஸ் டெக்னீஷியன் படிக்கிறாங்க பசங்க, ஓடி டெக்னீஷியன் அது தனியாக படிக்கிறாங்க. அப்புறம் இன்னும் இந்த மாதிரி இஎன்டி டெக்னீஷியன்ஸ் சம்திங், அப்புறம் இன்னும் சம் ஃபீல்டு அலைட் கோர்சஸ் ஆஃப் நர்சிங்ஸ் இன்சைட் த மெடிக்கல் ஃபீல்ட்லாம் படிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் யூனிக்காக எடுத்து படிச்சிங்கன்னா யூ கேன் க்ரோ வெரி ஃபாஸ்ட் இன் கரியர். ஸோ யூ கேன் மேக் சம் மச் ஆஃப் மனி லைக் திஸ். பட் நர்சிங் படிச்சிங்கன்னா நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிக்கு போனால் தான் அதிக சம்பளம் சம்பாதிப்பீங்க. எங்கே இந்தியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 வாய மூடிடுவாங்க. மிஞ்சி போனால் 25, 30 அவ்வளோதான். அதை வச்சுக்கிட்டு சிட்டியில் லீவ் பண்ணணுன்னா இட்ஸ் வெரி ஹார்ட். So parents, stop thinking about expecting big from your kids. ஏன்னா நீங்கள் தான் அவனுங்கள இந்த வழிக்கு வர வச்சிட்டீங்களே, அப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்களும்? அப்புறம் அவங்களும் வழிக்கு வர முடியாமல் தவிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆஸ் அ சில்ட்ரன்ஸ் we are how we struggle, you know, like ஒருத்தவன் தருதலையாக போகிறான்னா அவனுக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. The one who understood everything this what's happening in this world, he knows how hard it is.
லைக் வரப்போகிற ஜென்ரேஷன்லாம் ரொம்ப கஷ்டப்பட போகுது என்னை தெரிஞ்ச வரைக்கும். ஸோ பேரண்ட்ஸ், நீங்கள் உங்கள் காலத்தில் எவ்வளோ சம்பாரிச்சிங்களோ அதை நீங்கள் உங்கள் பசங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் தான் ஏமாந்து போவீங்க. ஸோ let your kid do what he wants to do, and all the best, all of the parents and all the kids. Thank you.